என்னைக்காவது வீடே வந்து அலங்கோலப்படுத்தியிருக்கீங்களா? நான்லாம் படுத்தியிருக்கேங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து மறதி வந்து ரொம்ப ஜாஸ்தி. மறதி இல்லாதவங்க இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த மறதின்றது வந்து இருக்கும். ஓகேங்களா? ஒன்று எடுப்போம், என்ன பண்ணுறதுனே தெரியாது, எந்த இடத்துல வச்சேன்னே தெரியாது. ஒரு பொருள் வந்து யூஸ் பண்ணுவோம், அந்த இடத்துல தான் இருக்கும், கண்ணும் பார்க்கும். ஆனால் அது வந்து ஒரு ஞாபக மறதியாகவே நமக்கு வந்து இருக்குங்க. என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, செல்லை வந்துட்டு சைலண்டில் வந்து போட்டுட்டேன் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சைலண்டில் போட்டுட்டு மறுபடியும் செல்லு பார்க்குறேன், வீடு ஃபுல்லாக தேடுற மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். செல்லே கிடைக்கல. அங்கே போய் பார்க்குறேன், இங்கே போய் பார்க்குறேன், செல்லு காணனாவே நமக்குலாம் அப்படியே குபீர்னு வேத்துருது. ஏன்னா விலை போட்டு வாங்கியிருப்போம், அது காணன உடனே கம்யூனிகேஷனே மெயினாக வந்து செல்லு தானேங்க. அதுதான் இப்போ வந்து எல்லாருமே வந்து சஃபிஷியண்ட்டான ஒன்று. காணன வீட்டில் தேடுறேன், கிச்சனில் தேடுறேன், பெட்ரூமில் தேடுறேன், பாத்ரூமில் தேடுறேன், பால்கனி, எல்லா இடத்துலையும் தேடுறேங்க. பீரோவில் துணியெல்லாம் பார்க்குறேன், எங்கேயாவது எடுக்கும்போது அங்கே வச்சுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு சரின்னு சொல்லிட்டு தக்காளி சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு அன்றைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஓகே, தக்காளி தான் சாதம் செய்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் இருக்க இதெல்லாம் எடுத்தோம், காயெல்லாம் எடுத்தோம்ல, தக்காளியெல்லாம் எடுக்கும்போது ஒரு வேளை அதில் இது இருக்கலான்னு பார்த்தா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்குறாங்க செல்லை பாருங்கள். ஃபுல்லாக அன்றைக்கி காலையில் ஒரு 8-9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன், 6 மணி வரைக்கும் சர்ச் பண்ணுறதே தான் எனக்கு வேலை. அப்படி எல்லாம் வீடெல்லாம் அப்படியே அலங்கோலம் ஆயிடுச்சு. செல்லு எப்படியாவது கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த ஃப்ரிட்ஜில் பார்க்குறேன். நல்லதுக்கு ஃப்ரீசரில் வைக்கல, அந்த ஆர்டினரி ஃப்ரிட்ஜிலே வந்து அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்க, அதுக்குள்ளே இந்த செல்லை போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கா?